இந்த அரசாங்கத்தில் துணை முதலமைச்சராக இருக்கணும், இந்த அரசின் துணை முதலமைச்சராக ஆகணும், ராஜ்யசபா தேர்தலில் நமக்கு ஒரு இடம் வேணும், நாடாளுமன்ற இடைத்தேர்தலையும் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை போட்டியிடணும், அதுக்கு தாவேக்கு ஆதரிக்கணும், திருச்சி கிழக்கில் ரிசைன் பண்ணிட்டு அதில் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை இவர்கள் டிவிகே தரப்பில் ஏற்றுக்கொள்ளவில்லை. திமுக துணை பொதுச் செயலாளர் MP கனிமொழி உள்ளிட்டோர் அதை கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். ஏன் விஜயே திருமாவிடம் போனில் பேசியிருக்கிறார், அண்ணா நீங்க வாங்க அமைச்சராக்குங்க என்றுதான். அவர் துணை முதலமைச்சர் பற்றி எந்த விதமான உத்தரவாதமும் வழங்கவில்லை. விஜய் அரசுக்குள் இவர்கள் அமைச்சர்கள் ஆகிவிடக் கூடாது என்ற முயற்சியை அவர்கள் தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாவட்ட அரசு வழக்கறிஞர் பதவி வாங்கக்கூட அவ்வளவு மிக கடுமையாக. வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். 2026 மே 10 தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான நாளுங்க. 1967 ஆண்டு அண்ணா அவர்கள் இந்தியாவிலேயே காங்கிரஸ் அல்லாத ஒரு மாநில அரசாங்கத்தை அமைத்தார். கிட்டத்தட்ட அவர் இந்த திராவிட ஆட்சியை நிறுவி 2027 60 வருஷம் ஆக போகுது. இந்த நிலையில் 59வது இந்த வருஷத்துல திமுக அதிமுக அல்லாத திமுகவிலிருந்து பிரிந்து ஆரம்பிக்கப்பட்ட அதிமுக, இந்த ரெண்டு கட்சிகளும் அல்லாத ஒரு புதிய அரசாங்கம் இந்த மாநிலத்திலே அமைவது 59 ஆண்டு கால வரலாற்றிலே இன்றைக்கு தான் முதல் முறை. இந்த மாநிலத்தின் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் பதவியேற்கிறார். அவருக்கு நம்முடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் வாழ்த்துவோம். சரி, இந்த ஆட்சி எப்படி உருவாச்சு? மே 4 தேர்தல் முடிவுகள் வந்தன. 108 இடங்கள் தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு என்பது அன்று இரவே உறுதி செய்யப்பட்டு விட்டது. அதே நேரம் மேஜிக் நம்பர், மெஜாரிட்டி அடைவதற்கான மேஜிக் நம்பர் 118. 108 அவர்களுக்கு 10 இடங்கள் வேண்டும் என்ற நிலையில் இந்த மே 4 கிட்டத்தட்ட 6 நாட்கள் பல்வேறு விதமான அரசியல் திருப்பங்கள் நடந்து முடிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்து ஆளுக்கு 2 இடங்கள் வெற்றி பெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் இந்த விஜயுடைய அரசை வெளியில் இருந்து ஆதரிப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்து தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் தேர்தல் முடிவுக்கு அடுத்த நாளே விஜயை சென்று சந்தித்து உங்களோடு கூட்டணி, உங்களுக்கு ஆதரவு என்று உறுதிபட அறிவித்து விட்டது. இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் விஜய் அரசு அமைவதற்கு அச்சாணியாக இப்போது இருக்கிற இந்த 4 கட்சிகளும், 2 இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்த 4 கட்சி தலைவர்களும் என்ன சொல்றாங்க? நாங்கள் ஒரு புதிய அரசாங்கம் அமைய வேண்டும் என்ற சூழலுக்காகத்தான் இந்த ஆதரவை கொடுத்திருக்கிறோம், மற்றபடி நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என்று சொல்றாங்க. அதாவது எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இல்லாத நிலையில் தமிழ்நாடு என்கிற முக்கியமான ஒரு மாநிலத்தில் பாஜக தன்னுடைய மத்திய குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஆளுநர் மூலமாக அமுல்படுத்திவிடக் கூடாது அப்படின்ற காரணத்தால மட்டுமே நாங்கள் விஜய் அரசை ஆதரிக்கிறோம் என்று இந்த 4 திமுக கூட்டணியில் இருக்கிற 4 தலைவர்களும் சொல்லி வைத்தார் போல ஒரே கருத்தை அடிப்படையில் தான் இங்கே ஆதரிக்கிறாங்க. சரி, அப்படின்னா இதை அடுத்த நாளே தெரிவிச்சிருக்கலாமே, மே 5 சொல்லியிருக்கலாமே, எதனால் இந்த தாமதம் என்று விசாரிக்கும் போதுதான் ஒவ்வொரு கட்சியோடும் எப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைகள் விஜய் தரப்பில் நடத்தப்பட்டன. அதுவும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு என்ன நடந்தது, என்ன அவருடைய ஆதரவு தான் இப்போ மிகப்பெரிய அளவில் கடந்த 2 நாட்களாக அவரோட ஆதரவு கொடுப்பாரா மாட்டாரா என்றெல்லாம் விரிவாக பேசப்பட்டது. இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். 108 தான், அதுக்கு மேலே நமக்கு இல்லை என்ற நிலையில் காங்கிரஸ் 5 சேர்த்து 113 என்று ஆக்கியது. 112 தான், ஏன்னா 108ல் 107 தான் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டதால அது 108 இருக்கு. இப்படிப்பட்ட இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததுமே விஜய் ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஆதரவு கேட்டு சிலரை அனுப்பி வைத்திருக்கிறார். CPM CPIக்கு ஆதரவு கேட்டு CT நிர்மல்குமார், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு அவருடைய ஆதரவுகளை கேட்டு டாக்டர் அருண்ராஜ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவை கேட்டு அந்த கட்சியில இருந்து இங்கே வந்திருந்த ஆதவ் அர்ஜுனா என்று ஒவ்வொரு கட்சியோடும் உரையாடல்களை நிகழ்த்துவதற்கு விஜய் சிலரை அவர் ஏற்பாடு செய்திருந்தார். இது அவருக்கு பிளஸ்ஸாகவும் பார்க்கப்படுது, அவருக்கு மைனஸாகவும் பார்க்கப்படுது. ஏனென்றால் அரசியலில் ஹம்பிள் என்பதுதான் உண்மையான ஹைட். நீங்கள் எவ்வளவு பணிவாக இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உயரத்துக்கு செல்வீர்கள் என்பதுதான் அரசியல் யதார்த்தம். மக்கள் எல்லாம் ரொம்ப கவனிக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த நிலையில் தான் விஜயே இறங்கி மே 5 இருந்து ஏன் CPI CPM விடுதலை சிறுத்தைகள்
இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இவர்களுடைய அலுவலகங்களுக்கு சென்று அவர்களை நேரடியாக சென்று சந்தித்து இது போல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பு வந்திருக்கு, நீங்க ஆதரவு கொடுங்க என்று ஏன் விஜயே இறங்கி வரவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வரதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் அவர் தேடி போயிட்டாங்க. ராகுல் காந்தியோட நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி, காங்கிரஸ் கட்சியோட தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், இவர்கள் எல்லாம் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இவரெல்லாம் போய் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று விஜயை தேடி சென்று ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸ், அதுவும் 5 சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் சொல்லிவிட்ட காரணத்தால் இந்த விஜயை சுற்றி இருக்கிறவங்க என்ன தும்ப போட்டாங்கன்னா, ஆனால்பட்ட தேசிய கட்சி காங்கிரஸே நம்ம தேடி வந்துட்டாங்க, காங்கிரஸ் வந்துட்டா எல்லாரும் பின்னாடி வந்துடுவாங்க, அதனால நம்ம போய் தேடி போய் அவங்களுக்கு கேட்க வேண்டாம், நம்ம முறைப்படி அவளுக்கு தகவல் பட் அனுப்புவோம், உங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புவோம், நீங்கள் இறங்கி போக வேண்டாம் என்ற ஒரு கருத்தை விஜயிடம் முன்வைத்து அவரும் அந்த கருத்தை நம்பி அவரே இறங்கி வராமல் இருந்திருக்கிறார். இதுதான் ஒரு முக்கியமான தாமதத்துக்கான ஒரு காரணமாக இருக்கிறது. யாருக்கு ஆதரவு வேண்டுமோ விஜய் இப்படி இறங்கி வராமல் இருக்கிற நிலையில இந்த தேர்தலில் தோற்றுப்போன, இன்னும் சொல்ல போனால் கொளத்தூர் தொகுதியிலும் தோற்றுப்போன முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய வீட்டில் இந்த கூட்டணி கட்சிகளை அழைத்து பேசுறார். அதாவது காங்கிரஸ் கட்சி கூட்டணி இல்லை சொல்லிட்டு போயிட்டாங்க. மற்றபடி இந்த 2 இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் தலைவர்களை, மற்றபடி அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா இவர்களை போன்றவர்களெல்லாம் அழைத்து அவர் வீட்டிலே பேசுகிறார். அப்போது இந்த அதாவது உதயசூரியன் அல்லாத தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் தானே இந்த தாவேகா வந்து அவங்கள்ட்ட ஆதரவு கேட்குறாங்க. அவங்கள்ட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது ஒரு தேர்தலில் முறிஞ்சு போகிற அளவுக்கா, ஒரு தேர்தல் தோல்வியால் முறிஞ்சு போகிற அளவுக்கா நம்ம பழக்க வழக்கம் இருக்குது என்று கேட்டதும் அவர்கள் அதிலேயே ஒரு லாக் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து யாரை ஆதரிக்க வேண்டும் என்பது உங்கள் உட்கட்சியுடைய முடிவு, ஆனால் தமிழ்நாட்டு நலன்களை கருத்தில் கொள்ளுங்கள் என்று முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் இவர்களிடம் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறார். திருமா, இடதுசாரிகள் உள்ளிட்டோரிடம் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில்தான் மாநில குழு கூட்டத்தை 2 இடதுசாரி இயக்கங்களும் நடத்தியிருக்கிறார்கள். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு இடையில அதிமுக எடப்பாடி பழனிசாமி அரசு அமைத்தால் திமுக அதை ஆதரிக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் எடுக்க போக, அது ரீதியாக அவர் எம்எல்ஏக்கள் கூட்டத்திலும் பேச போக அது பெரிய பரபரப்பானது. திமுகவிலே இருக்கக்கூடிய திமுக துணை பொதுச் செயலாளர் MP கனிமொழி உள்ளிட்டோர் அதை கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். இருந்த நிலையிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பேபியிடம் கூட இப்படி ஒரு மூவ் நடந்தால் நீங்கள் அதற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று திமுக கேட்டதாக அவரே பேட்டியில் சொல்லியிருக்கிறார் என்று ஆங்கில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டன. இப்படிப்பட்ட இந்த ஒரு பக்கம் விஜய் அரசு அமைத்துவிடக் கூடாது என்பதில் திமுக முதல் கட்டத்திலே செயல்பட்டது என்பது உண்மை. அதற்காக அதிமுக தலைமையில் ஒரு அரசு அமைத்து அதற்கு திமுக வெளியிலிருந்து ஆதரவு அளிக்க கூட அவர்கள் ரெடியாகி விட்டார்கள் என்ற அளவுக்கு ஒரு வரலாற்று திருப்பம் நிறைந்த உள் நகர்வுகள் எல்லாம் அப்போது அரங்கேறி கொண்டிருந்தன. இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் மார்க்சிஸ்ட் கட்சியின் மையக்குழு கூட்டம் கூடி நம்ம இந்த ஒரு மெஜாரிட்டி அரசு அமையாத பட்சத்தில் இங்கே ஆளுநர் வழியாக, குடியரசுத் தலைவர் வழியாக பாஜக அரசு வந்துவிடும் என்ற காரணத்தால் நம்ம வந்து மெஜாரிட்டிக்கு நெருக்கமாக இருக்கிற விஜயை ஆதரிப்போம், அவர் இப்போதான் முதல்ல வந்திருக்காரு, அவர் எப்படி இருக்கான்னு பார்ப்போம் என்று 2 இடதுசாரிகள் கட்சிகளும் அந்த மாநில குழு கூட்டத்தில் முடிவெடுத்தன. இடதுசாரிகளோடு இணைந்து நாங்கள் செயல்படுகிறோம் என்று இப்போது கூறி வருகிற விசிக தலைவர் திருமாவளவன் மே 8ஆம் தேதி அவருடைய உயர்நிலை குழு கூட்டத்தை கூட்டினார். டி நகர் ஒரு தனியார் ஹோட்டல்ல அந்த கூட்டத்தை கூட்டுறாரு. அந்த கூட்டத்திலே ஜூம் வழியாக பங்கேற்ற உயர்நிலை குழுவின் முக்கியமான பல நிர்வாகிகளும் இந்த அரசாங்கத்தில் நாம் பங்கு பெற வேண்டும், ஏனென்றால் நமக்கு இது ஒரு வரலாற்று வாய்ப்பு, அரசாங்கத்தில் பங்கு பெறுவது என்றால் ஒரு அமைச்சர் மட்டுமல்ல, 2021-26 ஆட்சியில் திமுக ஆட்சியில் நம்ம கூட்டணி கட்சியாக இருந்த போதும் நமக்கு எந்த பயனும் இல்லை. ஒரு மாவட்ட அரசு வழக்கறிஞர் பதவி வாங்கக்கூட அவ்வளவு மிக கடுமையாக மோத வேண்டியிருந்தது. பல்வேறு ஏளனங்களை நாம் திமுக மாவட்ட செயலாளர்களிடமிருந்து, அமைச்சர்களிடமிருந்து நாம் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. வாரிய தலைவர்கள் மற்றும் அரசு வழக்கறிஞர்கள் இது போன்ற முக்கியமான இந்த அரசுக்குள் நம்ம எல்லா லெவல்லையும் நம்ம போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதனால நம்ம உள்ள போவோம் என்று விசிகாவின் பெரும்பாலான உயர்நிலை குழு உறுப்பினர்கள் திருமாவிடம் கேட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாங்க. நீங்க இந்த அரசாங்கத்தில் துணை முதலமைச்சராக இருக்கணும், திருச்சி கிழக்கு
சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தலை விஜய் ரிசைன் பண்ணுவார். அங்கே அதுக்கு இடைத்தேர்தல் வரும். அதில் நீங்கள் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்று இந்த அரசின் துணை முதலமைச்சராக ஆகணும். நம்மளாம் ஆதரவளிக்கும் போது 120 ஆயிடும். அடுத்து வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் நமக்கு ஒரு இடம் வேணும். அது மட்டுமல்ல, நீங்கள் இடைத்தேர்தலில் நிற்பதற்காக உங்களுடைய சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரிசைன் பண்ணுவீங்க. அந்த இடைத்தேர்தலையும் நாடாளுமன்ற இடைத்தேர்தலையும் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை போட்டியிடணும். அதுக்கு தாவேக்கு ஆதரிக்கணும் என்றெல்லாம் விசிகா கூட்டத்திலே பல்வேறு டிமாண்டுகளை வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நிலையில் இது பற்றி விசிகா தரப்பில் தாவேக்காவிடம் பேசப்பட்டிருக்கிறது. ஏன் விஜயே திருமாவிடம் போனில் பேசியிருக்கிறார். அப்போது அவர் துணை முதலமைச்சர் பற்றி எந்த விதமான உத்தரவாதமும் வழங்கவில்லை. அண்ணா நீங்க வாங்க, நீங்க அமைச்சராகுங்க என்றுதான் விஜய் அழைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த திருச்சி கிழக்குல ரிசைன் பண்ணிட்டு அதில் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை இவர்கள் டிவிகே தரப்பில் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்களே நம்பர் 10 தான் இப்படி போராடிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இருக்கிற 2 நம்பர்ல ஒன்று எப்படி நாங்கள் இழப்போம்? அதனால அது விஜய், எங்கள் தலைவர் விஜய் போட்டிக்கிட்ட இடத்தில் இன்னொரு தாவேக்கா வேட்பாளர் தான் போட்டியிடுவார். சட்டமன்றத்தில் போட்டிட்டீங்களே அந்த 2 இடம், அதுல ஒன்றில் நீங்கள் மீண்டும் ஒன்றை ரிசைன் பண்ண வைத்துவிட்டு அதில் நீங்கள் போட்டியிட்டு வாங்க என்பதுதான் டிவிகேவுடைய பதிலாக அமைந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் விஜய் திருமா அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று ஏன் விஜய் நினைக்கிறார் என்றால், இப்ப இருக்கிற விசிகா எம்எல்ஏக்களில் வன்னியரசு தான் சீனியர். அந்த வன்னியரசு கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது விஜயை மிக கடுமையாக விமர்சித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார். அதாவது விஜய் எந்தெந்த வகையில் குற்றவாளி என்று அவருடைய சமூக தள பக்கத்தில் ஒரு தொடர் போல வன்னியரசு எழுதினார். அதனால அவர்களுக்கு வன்னியரசை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. வன்னியரசு ஒரு எம்எல்ஏ என்ற அடிப்படையில் அவரது ஆதரவு தேவைப்பட்டாலும் வன்னியரசு என்ற ஆளுமையை தமிழக வெற்றி கழகம் முற்றிலுமாக அமைச்சர் என்ற பதவியில் அவளை பொருத்தி பார்க்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் நீங்க வாங்க என்று திருமாவை அழைத்தார்கள். இது கட்சிக்குள் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அந்த உயர்நிலை குழு கூட்டம் முடிந்த பிறகு மீண்டும் ஸ்டாலினை சந்தித்தார் திருமா. இது போல எல்லாருமே இப்படி சொல்றாங்கண்ணே, ஆட்சியில் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்று சொல்லும்போது ஸ்டாலின் அது உங்கள் முடிவு என்று சொன்னார் என்று விசிகா வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சியில் பங்கேற்க கூடாது என்பதுதான் திமுகவின் விருப்பமாக இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். அதாவது விஜய் அரசில் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க. அவர்கள் அந்த அரசியலே அமைச்சர் பதவி பெற்றாலும் பெறலாம். ஆனால் இந்த பாக்கி இருக்கிற இந்த கட்சிகள் எல்லாம் விஜய் அரசில் பங்கு பெற்றால் இப்போ அரசுக்கு ஒரு கூட்டணி, அரசியலுக்கு ஒரு கூட்டணி என்று ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் தான் வைக்கிறாங்க. ஆனால் விஜய் அரசில் இந்த 4 பேரும் பங்கேற்றால் அரசு கூட்டணி, அரசியல் கூட்டணி இரண்டிலும் அவர்கள் விஜயோடு இருப்பார்கள். திமுக 2029 நாடாளுமன்ற தேர்தலில் அடுத்து என்ன செய்வது என்ற ஒரு நிலை ஏற்படும். இந்த நிலையில் திமுக இந்த 4 கட்சிகளும் விஜயுடைய அந்த ஆளுநர் அரசு அமையக்கூடாது என்பதற்காக வெளியிலிருந்து ஆதரிக்கணும்னு சொல்லுங்க, மற்றபடி அரசுக்குள்ள போகவிட வேண்டாம் என்பது இவர்களோட டிமாண்டாக இருக்கிறது. ஆனால் விஜய் தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா, இப்போது அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு என்று சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் முடிந்தவரை அவர்களை பேச்சு நடத்தி அரசுக்குள் நாங்கள் அக்காமடேட் நாங்கள் செய்வோம். அப்படி பண்ணாதான் எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கும். 2029 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ், தமிழக வெற்றி கழகம், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த கட்சிகளுடைய கூட்டணி பாஜகவுக்கு மாற்று திமுக அல்ல, நாங்க தான் அப்படின்னு சொல்ற ஒரு வலுவான கூட்டணியை நாங்கள் அமைப்போம் என்பதில் இவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இவர்கள் அந்த அரசுக்குள் சென்று விட்டால், அரசுக்குள் பங்கேற்க சென்று விட்டால் விஜயுடைய அரசும் பலமாகிவிடும், விஜயுடைய அரசியலும் பலமாகிவிடும் என்ற கணக்கு போட்டு இவர்களை அரசுக்குள் செல்ல விடாமல் ஒரு சென்டிமெண்ட் தடை போட்டு வைத்திருக்கிறார் ஸ்டாலின் என்பது திமுக வட்டாரத்திலிருந்து, திமுக கூட்டணி வட்டாரத்திலிருந்து கிடைக்கிற தகவலாக இருக்கிறது. இதை விஜய் எப்படி பேலன்ஸ் செய்ய போகிறார்? திமுக அதிமுக அல்லாத ஒரு புதிய அரசு என்ற வகையில் மட்டுமல்ல, ஒரு கூட்டணியில் இணைந்து வெற்றி பெற்றுவிட்டு தேர்தலுக்கு பிறகு இன்னொரு கூட்டணியில் இணைவது என்பது அரசியலில் இயல்பு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒரு போஸ்ட் போல் அலையன்ஸ் என்று கூட இதை சொல்ல முடியாது. காங்கிரஸை மட்டும்தான் அந்த வகையில் நாம் சேர்க்க முடியும். நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்போம், ஆனால் ஆளுநர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக விஜய் அரசை ஆதரிப்போம் என்பது எந்த வகையான ஒரு அரசியல் நிலைப்பாடு என்பதில் தான் சிக்கல் இருக்கிறது. இது இந்த விஜய் அரசுடைய நிலைத்தன்மைக்கும் இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் விஜய் தரப்பிலே இருக்கக்கூடிய ஒரு கவலை. அதனால இவங்க விஜய் இந்த எல்லாரையும், விசிகா தலைவர் திருமாவளவன், இடதுசாரிகள், முஸ்லீம் லீக் ஆகிய அனைவரையும் அரசுக்குள் இன்டக்ட் செய்ய வேண்டும் என்ற முயற்சியை தீவிரப்படுத்தியிருக்கிறார். திமுக சார்பில் இவங்க அரசுக்குள்ள போயிடக்கூடாது, விஜய் அரசுக்குள் இவர்கள் அமைச்சர்கள் ஆகிவிடக்கூடாது என்ற முயற்சியை
அவர்கள் தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதில் தான் இந்த அரசாங்கத்தின் அடுத்தடுத்த போக்கும் தமிழ்நாட்டின் அரசியல் போக்கும் இருக்கிறது என்பதுதான் இன்றைய அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.